அஞ்சனைக்கும் கேசரிக்கும் மகனாக பிறந்தவர் அனுமன். இவரை வாயுபுத்திரன் என்றும் அழைப்பார்கள். இவர் சிவபெருமானின் அம்சமாகவும் கருதப்படுகிறார். அனுமன் பிறந்தவுடன் வானில் ஜொலிக்கும் சூரியனை ஒரு பழம் என்று நினைத்து அதை பிடிக்க வான் நோக்கி பறந்தார். அப்போது இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட அனுமனின் தாடை ஹனு சற்றே வளைந்தது. இதனால் அவருக்கு அனுமன் என்ற பெயர் வந்தது. இராம பக்தியின் தொடக்கம். வனவாசத்தின் போது இராமபிரானும் இலக்குவனும் சீதையை தேடி வந்தபோது அவர்களைச் சந்தித்த அனுமன் இராமனின் அன்பிற்கும் பண்பிற்கும் கட்டுப்பட்டு அவரின் தீவிர பக்தரானார். சீதையை தேடும் பணியில் வானர படையில் முதன்மையானவராக அனுமன் திகழ்ந்தார். இராமபிரானின் மோதிரத்தை பெற்றுக்கொண்டு 100 யோசனை தூரம் கொண்ட கடலை ஒரே பாய்ச்சலில் கடந்து இலங்கை சென்றடைந்தார். அசோகவனம் இலங்கையில் சீதையை கண்டு இராமனின் அடையாளமான மோதிரத்தை கொடுத்து நம்பிக்கையூட்டினார். இலங்கை தகனம் ராவணனின் சபையில் அனுமனின் வாலில் வைக்கப்பட்ட நெருப்பை கொண்டு ஒட்டுமொத்த இலங்கையையும் எரித்து ராவணனுக்கு ஒரு பாடத்தை புகட்டினார். சஞ்சீவி மலை போர்க்களத்தில் இலக்குவன் மயக்கமடைந்தபோது அவரை காப்பாற்ற சஞ்சீவி மூலிகையை தேடிச் சென்றார். மூலிகை எதுவென்று தெரியாததால் அந்த மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு பறந்து வந்தார். இராமாயணம் என்பது வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட அறத்தையும் தர்மம் தீமையையும் விளக்கும் ஒரு உன்னதமான காவியம். இது 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதன் முழு சுருக்கம் இதோ. 1. பாலகாண்டம் பிறப்பு மற்றும் இளமை. அயோத்தியின் மன்னன் தசரதனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாததால் புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறான். அதன் பயனாக ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகனன் ஆகிய 4 மகன்கள் பிறக்கின்றனர். விசுவாமித்திர முனிவருடன் சென்ற ராமன் தாடகையை அழித்து ஜனக மன்னனின் வில்லினை முறித்து சீதையை மணம் புரிகிறார். அயோத்தியா காண்டம் நாடுகடத்தல். தசரதன் இராமனுக்கு முடிசூட்ட விரும்புகிறார். ஆனால் மந்தரையின் தூண்டுதலால் கைகேயி தனது 2 வரங்களை கேட்கிறாள். தனது மகன் பரதன் நாடாள வேண்டும். ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். தந்தையின் சொல்லை காப்பாற்ற ராமன் காடு செல்கிறார். சீதையும் லட்சுமணனும் அவருடன் செல்கின்றனர். துயரம் தாங்காமல் தசரதன் உயிர் துறக்கிறார். 3. ஆரண்ய காண்டம் வனவாசம். ராமன் தண்டகாரண்யத்தில் முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை அழிக்கிறார். அங்கு வந்த இராவணனின் தங்கை சூர்பனகை இராமனை அடைய முயன்று லட்சுமணனால் மூக்கறுக்கப்படுகிறாள். இதற்கு பழிவாங்க நினைத்த இராவணன் மாரீசனை மாயமானாக அனுப்பி சீதையை சிறைப்பிடித்துச் சென்று இலங்கையில் உள்ள அசோகவனத்தில் வைக்கிறான். கிட்கிந்தா காண்டம் நட்பு. சீதையை தேடிச் செல்லும் வழியில் ராமன் அனுமனை சந்திக்கிறார். பின் குரங்கு அரசன் சுக்ரீவனுடன் நட்பு கொள்கிறார். சுக்ரீவனுக்காக வாலியை கொன்று அவனுக்கு பட்டம் சூட்டுகிறார். சுக்ரீவன் சீதையை தேட வானர படைகளை அனுப்புகிறான். 5. சுந்தரகாண்டம் அனுமனின் தூது. கடலை தாண்டி இலங்கை சென்ற அனுமன் சீதையை கண்டு இராமனின் கணையாழியை மோதிரம் கொடுத்து நம்பிக்கையூட்டுகிறார். சீதை தனது சூடாமணியை அடையாளமாக கொடுக்கிறாள். அனுமன் இலங்கையை தீயிட்டு அழித்துவிட்டு இராமனிடம் செய்தி சொல்கிறார்.